ஹலோ ஸ்வீட்டாஸ், வெல்கம் டு தி எடிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டை எப்படி இன்ஷாட்டில் ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கீழே மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பெற்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இமேஜஸ். ஸோ ப்ரிவியூவும் சரி, நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸும் சரி, நான் வந்துட்டு டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ நீங்கள் லிரிக் ஏற்றுற மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோ இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆடியோ போயிட்டு மை மியூசிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணேன்னா எனக்கு அதில் இருக்க சாங் வந்துட்டு டேரெக்டாக கிடச்சிரும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மொபைலில் இருக்க சாங் வேணுன்னா நீங்கள் அப்படியே ஆடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க மை மியூசிக் போயிட்டு. இப்போ வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் க்ராப் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் பீட்டை பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்சிஷன் ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் ட்ரான்சிஷன், ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரான்சிஷன் ஷேக்கில் அந்த லாஸ்ட் ஒன், அந்த டபுள் டிக் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ ட்ரான்சிஷனுங்கிறது கீழே பாருங்கள், 2 இமேஜுக்கு நடுவில் அந்த ஒயிட் கலரில் அந்த பிளாக் இது மாதிரி இருக்கா? ஸோ அதுதான். ஸோ அது மட்டும் நீங்கள் போயிட்டு ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் பீட் மார்க் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த பீட் மார்க் வச்சு நம்ம இமேஜ் வந்துட்டு அந்த இது டியூரேஷன் வைக்க முடியாது. நம்ம ஆடியோ ப்ளே பண்ண விட்டு தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்போவுமே ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு சிங்க் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு டைம் எடுத்து நீங்கள் வந்துட்டு இமேஜ் வந்து ட்ரான்சிஷன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டும் அப்ளை பண்ணுறப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே டைம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா அது இதில் மிஸ்டேக் பண்ணுங்க திரும்ப சொல்கிறேன். ஸோ டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப இதாக இருக்கும். அதனால இப்போவே வந்து பொறுமையாக 1 by 1 இமேஜாக நீங்கள் வந்துட்டு டைம் எடுத்து நீங்கள் வந்து டியூரேஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இமேஜ் எல்லாம் வந்துட்டு இந்த லிரிக் ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் வந்து பத்தாமல் கூட போகும். நீங்கள் வந்து மறுபடியும் இமேஜ் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ட்ரான்சிஷன் அதுக்கு ஆட் ஆகியிருக்காது. அதனால அதுக்கும் வந்துட்டு நீங்கள் ட்ரான்சிஷன் வந்து தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இமேஜஸ் பத்தாதங்காட்டி நான் மறுபடியும் வந்துட்டு இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணேன். இமேஜஸ் சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ட்ரான்சிஷன் வந்துட்டு வராது. அதனால நீங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்து ட்ரான்சிஷன் வந்துட்டு தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ட்ரான்சிஷனில் வந்து டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் நம்ம லிரிக் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இமேஜுக்கும் லிரிக்ஸ்க்கும் எல்லாமே செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால அதில் என்ன டைமிங் இருக்கோ அதுலேயே வச்சுட்டு அப்ளை டு ஆல் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து க்ராப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, இமேஜும் ஆடியோவும் கரெக்டாக சிங்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால பொறுமையாக டைம் எடுத்து இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இமேஜ் எல்லாத்தையும் ஃபுல் சைஸ் வர மாதிரி ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு இமேஜ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. தென் ஒப்பாசிட்டி எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷேக்குன்னு ஒரு ஆப்ஷன், பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பீட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ஷேக் இல்லைன்னா ஜூம் இந்த 2 கொடுத்துக்கோங்க. நான் ஷேக் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வேல்யூ பாருங்கள், இன்டர்வலும் சரி ஸ்ட்ரென்த்தும் சரி ரெண்டுமே இந்த மாதிரி கடைசி பாயிண்ட்டுக்கு வர மாதிரி குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் ஷேக் ஆகணும்னா ஸ்ட்ரென்த்து மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இது வந்து அது வந்து வீடியோன்னு வரல கொடுத்துக்கோங்க எஃபெக்டை. அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி. ஸோ எல்லா இமேஜ்லேயும் போயிட்டு ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் ஆகாமல் பிளர் ஆச்சுன்னா பேக்ரவுண்டில் போயிட்டு பிளாக் கலர் கொடுங்க, ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு அது தெரியறதில்ல. பேக்ரவுண்டில் போயிட்டு பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் ஆகும். இல்லைன்னா பிளரில் தான் இருந்ததுன்னா தான் பிளர் ஆகும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. தென் டெக்ஸ்ட்டு ஒரு நார்மல் எப்பவும் போல் பண்ணுறது தான். ஸோ இது வந்து தமிழ் ஃபாண்ட்டு. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் ஃபாண்ட்டோட லிங்க்கும் இதில் ஓவர்லே வீடியோ வரும். அந்த 2மே மெட்டீரியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு டைப் பண்ணதுக்கப்புறம்
நீங்கள் வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. அனிமேஷன். ஸோ இதில் பாருங்கள் நான் என்ன அனிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. அவுட் அனிமேஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். நீங்கள் வந்து அந்த அந்த அனிமேஷன் டைமிங் மட்டும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, வேறு எதுவும் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, சென்டர்லையா கீழேயா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீட் மார்க் இருக்குல்ல, ஸோ பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க லிரிக்ஸை ஃபுல்லாமே. எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் லிரிக்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சும். இதில் வேறு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் இந்த ஓவர்லே வீடியோ ஆட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓவர்லே வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், நான் வந்து லிரிக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு இந்த அனிமேஷன் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு அனிமேஷன் கூட வச்சுக்கோங்க. இது எதுவுமே இல்லை, எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா உங்களோட இமேஜினேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடிட்டிங் ரெகுலராக பண்ண பண்ண உங்களுக்கே வந்துட்டு தோண ஆரம்பிச்சிடும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஓவர்லே வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிப்புக்கு போய்க்கோங்க. பிப்புக்கு போயிட்டு நான் வந்து ஓவர்லே வீடியோ ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் எல்லாம் லைட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ இதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வால்யூம் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். ஸோ பிளெண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் எல்லாம் லைட்டன், இது ரெண்டில் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. தென் இது 6 to 7 seconds தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டூப்ளிகேட் ஆப்ஷன் வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லாஸ்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு டூப்ளிகேட் பண்ணி ரிமைனிங் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுதாங்க, இதில் அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு எடிட்டு. இந்த ஷேக் எஃபெக்ட் எல்லாம் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறையா தனியாக அனிமேஷனில் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு தோணுச்சுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சூப்பராக ஒரு 2-3 வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. புதுசாக ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா அதேமாதிரி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.